எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டாக் ஆன் டேப்லெட்ஸ் யூடியூப் சேனல்ல எந்த ட்ரக்கை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஓனோப்ரசன். இது என்ன குரூப் ஆஃப் ட்ரக், இது எப்ப கொடுக்கலாம் எப்ப கொடுக்க கூடாது, இது எங்க போய் மெட்டபாலிசம் ஆகுது, எங்க எக்ஸ்கிரீஷன் ஆகுது, இது எடுக்கும்போது என்னென்ன மாதிரியான தடுப்பு முறைகள் எல்லாம் நம்ம பின்பற்றணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த ட்ரக்கை பத்தின ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓனோப்ரசன் என்ன குரூப் ஆஃப் ட்ரக்னு பாத்தீங்கன்னா பொட்டாசியம் காம்படிட்டிவ் ஆசிட் பிளாக்கர். சரி, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இந்த நம்ம வயிறு இருக்கு பாத்தீங்களா, அந்த வயிறுல ஆசிட் எப்படி சுரக்குதுன்னு பாத்தீங்கன்னா அங்க புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டார் ஒரு பம்ப் இருக்கு. அந்த பம்ப்ல இருந்தா இந்த ஆசிட் அதாவது இந்த HCl சுரக்குது. ஸோ இந்த HCl சுரக்கன்னா என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பொட்டாசியம். இதுதான் ஒரு மெயின் கீ ஃபேக்டர். இந்த பொட்டாசியம் இல்லைன்னா அந்த ஆசிட் சுரக்காது. நம்ம இந்த ஓனோப்ரசன் டேப்லெட் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா எங்க இருந்து பொட்டாசியம் வருதோ அந்த பொட்டாசியத்தை போய் பிளாக் பண்ணிடுது. ஸோ அப்படி பிளாக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஆசிட் பம்ப் ஒர்க் ஆகாது. ஸோ நம்மளுக்கு ஆசிட் சுரக்காது. இவ்வளவுதான் அதோட மெயின் கான்செப்ட். இந்த குரூப் ஆஃப் ட்ரக் தான் இந்த ஓனோப்ரசன். இந்த ஓனோப்ரசன் நம்ம எப்பப்பெல்லாம் எடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா GERD, அதாவது கேஸ்ட்ரிக் ஈசோஃபேஜியல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சமயத்துல. அப்புறம் உங்களுக்கு பெப்டிக் அல்சர் இருந்தா அந்த சமயத்துல. அதுக்கப்புறம் H. pylori எரடிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா H. pylori அப்படிங்கிறது ஒரு பாக்டீரியா. அந்த பாக்டீரியாவை நம்ம ஸ்டொமக்ல இருக்கும். அதை ரிமூவ் பண்ற அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு இந்த ஓனோப்ரசன் மற்ற ஆன்டிபயோட்டிக் இதோட சேர்ந்து இது ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க ஏதாவது ஒரு NSAIDs, அதாவது அந்த டேப்லெட்ஸ் எடுக்கும்போது இந்த ஆசிட் செக்ரேஷன் எல்லாரும் அதிகமாக சான்ஸ் இருக்கு. அந்த சமயத்திலேயே இந்த ப்ரிவென்டிங் ட்ரக்ஸா இந்த ஓனோப்ரசனை எடுக்கலாம். இந்த ஓனோப்ரசன் டேப்லெட்டை நம்ம எப்பப்பெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஓனோப்ரசன் டேப்லெட் அப்புறம் அதில் உள்ள கண்டென்ட்ல ஏதாவது உங்களுக்கு சாப்பிட்ட அலர்ஜி இருக்கு அந்த மாதிரி சமயத்துல இதை எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு சிவியரா ஏதாவது லிவர் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னாலும் இந்த டேப்லெட்டை எடுக்கக்கூடாது. இதை எந்த வழியால நம்ம எடுக்கலாம், அதாவது இன்ஜெக்ஷனா எடுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா இப்போ வரைக்கும் இன்ஜெக்ஷனா இந்த ஓனோப்ரசன் வரல. இப்போ ஓரல், அதாவது டேப்லெட் ஃபார்ம்ல தான் இருக்கு. இதோட டியூரேஷன் ஆஃப் ஆக்ஷன் எவ்வளவு டைம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 24 hours இந்த டேப்லெட்டோட ஆக்ஷன் இருக்கு அப்படின்னு ரிசர்ச் சொல்லுது. இந்த ஓனோப்ரசன் டேப்லெட் எங்க மெட்டபாலிசம் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா லிவர்ல தான் இந்த ஓனோப்ரசன் மெட்டபாலிசம் ஆகுது. அதுக்கப்புறம் இதோட எக்ஸ்கிரீஷன் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபீக்கஸ், அதாவது நம்ம மலம் மூலம் தான் மோஸ்ட் ஆஃப் த கண்டென்ட் எக்ஸ்கிரீட் ஆகுது. கொஞ்சம் யூரின் மூலமாகவும் எக்ஸ்கிரீட் ஆகுது. இந்த ஓனோப்ரசன் டேப்லெட் எடுக்கும்போது என்னென்ன மாதிரியான தடுப்பு முறைகள்லாம் பின்பற்றணும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி லிவர்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த மாதிரி சமயத்துல கண்டிப்பா இதை எடுக்காதீங்க டாக்டரோட அட்வைஸ் இல்லாம. அதுக்கப்புறம் கொஞ்சம் வயசானவங்க, பிரெக்னன்சி டைம்ல, அப்புறம் லாக்டேட் மதரா இருக்காங்கன்னா அந்த டைம்ல இதை டாக்டரோட அட்வைஸ் இல்லாம எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த ஆன்டி ஃபங்கல் ட்ரக்ஸ் இருக்கு, இந்த கீட்டோகோனசோல், கிளாட்ரிமசோல், இந்த மாதிரி ட்ரக்குக்கெல்லாம் என்ன தேவைப்படும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆசிட் சப்போர்ட் தேவைப்படும். அந்த மாதிரி டைம்லயே நீங்க அந்த ட்ரக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னா இந்த டேப்லெட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு சாப்பிடுங்க. நம்ம எல்லா வீடியோல சொல்றதுதான், எந்த டேப்லெட்டையுமே முறையான டாக்டர் அட்வைஸ் இல்லாம எடுக்காதீங்க, அது நல்லது இல்லை. ஸோ எந்த சின்ன பிரச்சனை இருந்தாலும் ஒரு வாட்டி டாக்டரோட அட்வைஸோட எடுக்கும்போது அது சேஃபும் கூட. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுனால ஓனோப்ரசன் டேப்லெட்டை பத்தின ஒரு பேசிக்கான ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். உங்களுக்கு ஏதாவது ட்ரக்கை பத்தி தெரியும்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. இந்த வீடியோ ஆக்சுவலா எப்படி பண்ணன்னு பாத்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் தான் ஓனோப்ரசன் 20 mg டேப்லெட்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த ட்ரக் தேவைன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, அதை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய், தேங்க்யூ.